இந்த டைமிங் வந்து விஜயோடைய கேரியரில் ரொம்ப முக்கியம். நீங்கள் சொல்கிற மாதிரி அரசியலுக்குள்ளே அவர் போகிறதுக்கு டைம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? அரசியலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வெற்றி வந்து அவருடைய அரசியல் பயணத்தில் ஒரு 50% ஃபில்ஃபில் பண்ணிடும். இப்போ ரீசெண்டாக குஷ்பு கூட என்ன சொன்னாங்க, நான் பிஜேபிக்கெல்லாம் கூப்பிட மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்களே. அவர் வந்து விஜய் தம்பி வந்து நல்ல அறிவாளி, அவருக்கு என்ன பண்ணணுங்கிறது தெரியும். முடிஞ்சு போச்சா? ஒருத்தவங்க நல்ல அறிவாளி, அவருக்கு என்ன பண்ணணுங்கிறது அவருக்கே தெரியும்னு சொல்லிட்டாங்கனாலே முடிஞ்சு போச்சு. அந்த இடத்துல ஒரு சர்டிஃபிகேட் வந்துருச்சு. ஐய்யயோ! இவருக்கு எதுக்கு இந்த வேலை? இங்கிட்டு காசு காலி பண்ணி விட்டாரு பாரு. இப்போ எலெக்ஷன் வந்து சம்பாரிச்சத பூரா விட போறாரு பாரு. அருணாச்சலம் படத்துல ரஜினி விட்ட மாதிரி. 10 நாள்ல 30 கோடி விட்டுட்டாருப்பா. இப்படிலாம் ஒரு கட்டுக்கதை சொல்லுங்க. விஜய்க்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? விஜய் ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்த ஒரு அஃபிஷியல் அப்டேட் நேற்று வந்திருக்கு. வினோத் தான் விஜயோட சினிமா கெரியரில் லாஸ்ட் படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல். அதில் அவர் பேசும்போது சொல்கிறாரு, இது அரசியல் படம் கிடையாது, அரசியல்வாதிகளை தாக்கக்கூடிய படமும் கிடையாது, எல்லாருக்கும் பிடிச்ச படம். விஜய் படத்தை எப்படி எல்லாரும் பார்ப்பாங்களோ அதே மாதிரியான ஒரு கதைக்களம்னு சொல்கிறாரு. எப்படி இதை ஃபஸ்ட்டு இந்த நியூஸை கேட்கும் போதே வந்து எப்படி இது சாத்தியம்? விஜய் அரசியலுக்கு போக போகிறாரு, அரசியல் ரீதியாக அவருக்கு ஒரு பெரிய ஹைப் கொடுக்குற மாதிரியான படம் தான் அவர் சூஸ் பண்ணுவார்னு எல்லாரும் நினச்சாங்க. ஆனால் எல்லாருக்கும் பிடிச்ச படம் அப்படின்னா அப்போ என்ன கதையை அவர் சூஸ் பண்ண போகிறாரு? என்ன ஒரு ஐடியாவில் விஜய் இந்த படம் பண்ணுறாரு? அதிலேயே ஒரு வார்த்தை சொல்லியிருக்க பார்த்தீங்களா? எல்லா அரசியல்வாதிகளும் பார்ப்பாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க எல்லாருமே என் படத்தை பார்ப்பாங்க. அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு கதைன்னு அதில் சின்ன சின்னதாக லைட்டாக அங்கங்கே சில விஷயங்களை தொட்டுட்டு நாங்கள் பண்ண போகிறோம். இது 200% தளபதி படமாக தான் இருக்கும் அப்படின்னு தானே சொல்லியிருந்தாரு. அந்த அங்கங்கே அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையில் வச்சுக்க வேண்டியதான். அரசியலுங்கிறது அப்படி டச் பண்ணிட்டு போகுமே தவிர அதை மெயினாக ஒரு பொலிட்டிக்கல் கேரியராக எடுக்க மாட்டார் அப்படிங்கிறது அவர் சொல்கிறத வச்சுட்டு நம்ம இருக்கலாம். அண்ட் வினோத்தை யூஸ்வலாக அவருடைய படங்கள் எடுத்துக்கங்களேன். சதுரங்க வேட்டை யாருமே யோசிக்காத ஒரு ஆஸ்பெக்டில் இப்படியெல்லாம் ஒரு க்ரைம் நடக்குதா, நம்ம கண்ணு முன்னாடியே நடக்கிற க்ரைமு, ஆனால் அது எவ்வளோ பெரிய க்ரைம் அப்படின்னு சொன்ன ஒரு டைரக்டர். தீரன் அதிகாரம் 1. இன்றைக்கி தொழில்நுட்பம் வளர்ந்த காலத்திலேயே வந்து ஒரு குற்றவாளியை பிடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க காலத்தில் தீரன் அதிகாரம் அன்றைய காலகட்டங்களில் ஒருத்தவங்க ராஜஸ்தானில் ஒரு முக்கியமான குற்றவாளியை பிடிக்கிறதுக்காக எவ்வளோலாம் போராடுறாங்க, அவங்க குடும்பத்தை இழந்து எவ்வளோலாம் வாடுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. அஜித் 3 படம் சும்மாவாக கொடுப்பாரு. பொதுவாகவே அஜித்துக்கு ஒரு டேரக்டரையோ ஒரு ப்ரொடியூசரோ பிடிச்சி போச்சோ அதுக்கடுத்து அவரை அவ்வளோ சீக்கிரத்தில் விடவே மாட்டார். அப்படி வினோத் பிடிச்சதுக்கு காரணம் என்னென்னா, வினோத் நீங்கள் எங்கே போய் பார்த்தீங்கனாலுமே ரொம்ப கூலாக ரிலாக்ஸ்டாக, அதே மாதிரி வாழ்க்கையை ரொம்ப யதார்த்தமாக என்னுடைய ஒரு நண்பரே இருக்கார். வினோத்துக்கு ஒரு ஒரு நண்பர் முன்னொரு காலத்தில் அவர் ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியும் அவர் எப்போவுமே என்னென்னா ரொம்ப வாழ்க்கை இன்றைய மூமெண்ட்டு இவ்வளோதான் அப்படின்னு தான் அவர் சொல்லுவாராம். அதை தாண்டி பெருசாலாம் யோசிக்கவே மாட்டாராம். இந்த படம் ஒரு வெற்றியை கொடுத்துருச்சு அப்படின்றதுக்காக தலைக்கெலாம் ஏற்றிக்க மாட்டார். ஸோ வினோத்தை பற்றி பேசணுன்னா அதுவே ஒரு பெரிய சாப்டர் இருக்கும். அவ்வளவு ஹம்பிள், சிம்பிள். அதனால தான் அஜித்துக்கு 3 படங்கள் அவரால் தொடர்ந்து கொடுக்க முடிஞ்சுச்சு. ஏன்னா அஜித்துக்கு ஒருத்தவங்க பிடிச்சி போச்சுன்னா போயிட மாட்டார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை தாண்டி வினோத்தோடைய ஸ்கில் இருக்கு இல்லையா, அண்ட் அந்த ஸ்கில்லோடைய அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல, அந்த வேல்யூ கண்டிப்பாக எப்போவுமே உண்டு. வினோத்து ஒரு பீச்சில் போய் உட்காந்து ஒரு படம் ஹிட் ஆச்சுனாலும் சரி, ஃப்ளாப் ஆச்சுனாலும் சரி, ஒரு கடற்கரை ஓரமாக உட்காந்து ஒரு சுண்டல் வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த வெற்றியோ தோல்வியோ கடற்கரையை ஆற்று மணல்லே கரைச்சிட்டு அவர் அடுத்த வேலையை பார்த்து பார்க்குற ஆள் அப்படின்லாம் என் நண்பர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் எதையும் தலைக்கு ஏற்றிக்காத ஒரு மனிதர். இப்போது விஜயோடைய ஒரு படத்தை கடைசி படமாக கொடுக்குறாருன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டுதலுக்குரிய விஷயம். அதுவும் விஜயோடைய ஒரு சரியான தேர்வுனே சொல்லியாகணும். ஏன் அப்படின்னா, இப்போது வேர்ல்டு கப்பில் தோனி கடைசி ஷாட்டை அடித்து இப்போ ஜெயிப்பாரா தோப்பாரா அப்படிங்கும்போது இருக்கிற ப்ரெஷர் இருக்கும் தெரியுமா? தோனியால் மட்டும்தான் அந்த 6 அடிக்க முடிஞ்சிச்சு, மற்றலாம் அடிக்க முடியாதா அப்படின்னா இல்லை. அந்த ப்ரெஷர் ஹேண்டிலிங் இருக்கு இல்லையா, ஐயோ ஜெயிச்சிருமா தோற்றுருமா, இது கடைசி மேட்ச்சு, இது விட்டால் போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெஷர் ஹேண்ட்லிங்கில் கங்குலி எடுத்துக்கோங்க. கங்குலி இருந்ததுன்னா கத்திருப்பார். ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க அடுத்த வருஷம். அந்த ப்ரெஷர் ஹேண்ட்லிங் வந்து அவரால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஆனால் கேப்டன் கூல்னு இன்னும் பேர் வாங்கியிருக்காருன்னா அவரால் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ வினோத் இந்த இடத்துல ரைட் சாய்ஸ். ஸோ அவருடைய படங்களுடைய பார்வையுமே வந்து சமூக அக்கறை கொண்ட ஒரு படம் தான். ஸோ நீங்கள் ஏன் பொலிட்டிக்கல் இல்லை அப்படின்னா, விஜயோட படங்கள் எல்லோரும் பார்ப்பாங்கன்னா ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அவர் சமூக கருத்தை முன்னிறுத்தி தான் எல்லா படமும் எடுத்திருக்காரு. ஸோ இதுலேயும் ஒரு சமூக கருத்தை தான் முன்னிறுத்தி எடுப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ விஜய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு தம்பி மாதிரி ஸ்தானத்தில் இருக்க சில டேரக்டர்ஸ் இருப்பாங்க. எங்கள் அண்ணன் விஜய்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறவங்கன்னு சொன்னால் அட்லி, லோகேஷ் கனகராஜ், நெல்சன், இந்த மாதிரி டேரக்டர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து பெரிய வெற்றியை கொடுத்து இன்றைக்கி அவங்களுக்குன்னு ஒரு பொசிஷனில் இருக்காங்க. அட்லிலாம் சொல்லவே தேவையில்லை, பாலிவுட்டில் ஷாருக் கானை வச்சு அங்கே ஒரு பெரிய சக்ஸஸ் பண்ணிட்டாரு. ஜெயிலர் கொடுத்துட்டு நெல்சன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. லோகேஷ் கனகராஜோட மார்க்கெட் இன்றைக்கி எங்கேயோ இருக்குது, டேரக்டர்ஸில் சூப்பர் ஸ்டார்னு சொல்கிற அளவுக்கு இருக்கார்.
அந்த மாதிரி அவரோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து ஒரு டேரக்டரை எடுத்து தான் லாஸ்ட் படத்தை கையில் கொடுப்பாரு அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் அஜித் படம் பண்ணிட்டு வந்த ஒரு டேரக்டரை கூப்பிட்டு தன்னுடைய லாஸ்ட் படத்தை கொடுக்குறாரு அப்படின்னா எப்படி அது புரிஞ்சிக்கவே முடியலையே. இப்போ நீங்கள் எப்படி சொல்ல வரீங்க? அதாவது பொதுவாகவே வந்து விஜய்க்கு டைரக்ட் பண்ண டேரக்டர் யாருமே அஜித் ஒரு தடவை கூட பண்ணதில்லை. ஆனால் அஜித் டேரக்டர் வச்சு பண்ண எல்லா டேரக்டருமே வந்து விஜய் பண்ணுறாரு அப்படின்னு தானே ஒரு விஷயம். ஆமாம், ரீசெண்டாக பார்க்கும்போது அப்படி நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க. பேரரசு பண்ணியிருக்காரு, KS ரவிக்குமார், இந்த மாதிரி சில பேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்க்கும்போது விஜய் டேரக்டர்ஸ் யாரோடய அஜித் ஒர்க் பண்ணல. ஆனால் அஜித் படம் பண்ண டேரக்டர்ஸோட விஜய் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த விஷயம் எப்படி? அதுவும் கடைசி படத்துக்கும் ஒரு அந்த மாதிரி ஒரு டேரக்டர்னு சொல்லும்போது அஜித்துக்கு வந்து ஒரு ஸ்டைலு, அது நம்ம விட்டுருவோம். நம்ம அஜித்தை பற்றி பேசணும்ல, அஜித்துக்குன்னு ஒரு ஸ்டைலு. அதனால அவர் இந்த டேரக்டர் அந்த டேரக்டர் அப்படின்னு பார்க்கறது இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் கம்ஃபர்ட் ஜோனு, அவருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற டேரக்டர்ஸ், அவருடைய வே ஆஃப் ஸ்டைலில் இருக்கிற ஸ்கிரிப்ட் அப்படின்னு போயிடுவார். பட் விஜயை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எங்கள் அண்ணனுக்கு நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டேரக்டருக்கு விஜய் ரெகுலராக பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. நீங்கள் தொடர்ந்து வரலாறு இப்போ அப்கமிங்கில் எடுத்துகிட்டு பாருங்களேன். ஏஆர் முருகதாஸுக்கே வந்து ஒரு 2 படம், அதை தாண்டி அதிகபட்சம் 3 படம், 3 படத்துக்கு மேலே அவர் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதுவுமே வந்து கேப் விட்டு தான் கொடுப்பார். இப்போ அஜித் மாதிரி ஒரே ஸ்ட்ரெச்சாக 3 படமும் இதே டேரக்டர் தான் அப்படின்ற அந்த கேல்குலேஷனே பண்ண மாட்டார். அவர் வந்து இப்போ அட்லிக்கு ஒன்று கொடுக்குறாரு அப்படின்னா அடுத்து வேறு ஒரு டேரக்டர், அடுத்து ஒரு வேறு டேரக்டர் அப்படின்னு தான் கொடுப்பார். இதில் வந்து ஒரு அடுத்த ஒரு ஜோனலுக்கு எக்ஸ்பெரிமெண்டலாக ஒரு டேரக்டர் வேணும்னு தான் ஆசைப்படுவார். எல்லா இடத்துலையும் இங்கே பார்த்தீங்கன்னா அது தெரியும். அழகிய தமிழ்மகன் படத்தை எடுத்த டேரக்டர் தான் பைரவா படத்தை எடுத்தார். யாருக்குமே தெரியாது அழகிய தமிழ்மகன் எடுத்தோட டேரக்டர் தான் இவர் பைரவா. இவருக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்லாம் கேள்வி சொல்லியாங்க. அவர் லைம்லைட்லேயே இல்லை. அழகிய தமிழ்மகனுக்கு அப்புறம் அவர் படமும் எடுக்கலை. அது இதுன்னு ஒரு படம் எடுத்தால் அது பெருசாகவும் போகலை. அதுக்கடுத்து வந்து அவர் தூக்கி ஒரு படம் கொடுக்குறாரு அப்படின்னா அவருக்கு தெரியும். ஸோ இவருக்கு கொடுக்கலாம், இவர்கிட்ட ஸ்டஃப் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது விஜயோடைய ஒரு தன்மை. இப்போது வெங்கட் பிரபுட்ட கொடுக்குறாரு அப்படின்னா அஜித்துக்கு வச்சுட்டு மங்காத்தா பண்ணிட்டாரு அப்படின்றதுக்காக கிடையாது. வெங்கட் பிரபு பண்ணார் அப்படின்னா விஜய்க்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் தேவைப்படுது. அது வெறும் ஆக்ஷனாகவும் இருக்கக்கூடாது, எல்லோரும் பார்க்குற ஒரு மாஸ் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும். அப்போ அது ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் இருக்கணும், அந்த ஃபேமிலிக்குள்ளே ஒரு ஆக்ஷனும் இருக்கணும். ஸோ பேக்கடாக ஒரு ரஜினி படம் பார்க்கும்போது இருக்கிற ஒரு ஃபுல் மீல் எப்படி சாப்பிட்டா திருப்தி இருக்குமோ அதே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் அவர் பண்ணுறாரு. ஸோ இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது ஹெச் வினோத்துக்கு வந்து இந்த கதையை கொடுக்குறாரு அப்படின்னா, ஹெச் வினோத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியுங்க. இண்டஸ்ட்ரியில் இது ஒரு சின்ன வட்டம், யார் என்ன, நம்ம வந்து ஜஸ்ட்டு நம்ம வந்து நியூஸ் கலெக்டர் மாதிரி வந்து அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு தூரத்தில் பார்க்குற நமக்கே இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்னும் போது, இப்போ விஜய் அவ்வளோ பெரிய ஆள், அவர் வந்து ஒரு டேரக்டர் கூப்பிட்டு ஒரு கதை கொடுக்குறாரு அப்படின்னா அவர் யார், எப்படிப்பட்டவர், அவருக்கு என்ன தெரியும், அவர் இதை ஹேண்டில் பண்ணுவாரா அப்படிங்கிற அவ்வளோ அனாலிசிஸும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஓகே இந்த டேரக்டரோட கதை என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். இன்னொரு பக்கம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஹெச் வினோத் ஒரு கதை ரெடி பண்ணார். அந்த கதையை யாருக்கிட்ட சொன்னார்? உலகநாயகன் கமல்ஹாசன் கிட்ட சொன்னார். ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் தான் அந்த படம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஹெச் வினோத் ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் ஒரு கதை பண்ணுறாரு. அது மோஸ்ட்லி அது ஒரு காப் ஸ்டோரி, பியூர் காப் ஸ்டோரி. அதில் வந்து ஒரு சோஷியல் மெசேஜ். ஆனால் போலீஸ் ஸ்டோரிஸ் எனக்கு வேண்டாம், நான் ரெகுலராக நிறையா பண்ணிட்டேன் அப்படின் போது தான் என்ன சொல்கிறாரு, இல்லை சார் இந்த கதை ஜெயிக்கும், ஆனால் இது உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் ஏன் ஆங்கிளில் அப்படின்னும் போது, இல்லை எனக்கு போலீஸ் ஸ்டோரி வேண்டாம், வேறு ஏதாவது ஸ்டோரி சொல்லுங்கள் அப்படின்னும் போது, யாருமே வந்து கமல்ஹாசன்ட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னா அவருக்கு ஒரு கதை பண்ணார். லோகேஷ் கனகராஜே வந்து அவர் அத்தனை கதை சொல்லியுமே கேட்காம கமல் சொன்ன ஒரு லைனை வச்சு டெவலப் பண்ணி தான் வந்து விக்ரம் படமே ரெடி ஆச்சு. ஸோ ஹெச் வினோத் நினச்சிருந்தா, சரி சார் நீங்கள் ஒரு லைன் சொல்லுங்கள் சார், நான் என் டீமை வச்சு ஏதாவது ஒன்று ரெடி பண்ணிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். இல்லை கமலே ஒரு கதையை கொடுத்து இதை நீ டெவலப் பண்ணி எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். இந்த இடத்துல வினோத் நிற்கிறாரு, இல்லை சார் இந்த கதை ஜெயிக்கும், இந்த கதை வந்து உங்களுக்கு முடியலாம் வேறு எங்கேயாவது ட்ரை பண்ணிக்கிறேன் சார். முடிஞ்சா அந்த கட்ஸு யாருக்கு வரும்? ஸோ அந்த கட்ஸு, அந்த ஒரு போல்ட்னஸ்ஸு, ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னா இவர் வந்து அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுவார். எப்போ இவர் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்டலில் தான் வந்து இவர் எடுத்திருந்திருப்பாரே தவிர, இந்த டைரக்டருக்கு இவங்களுக்கு வாய்ப்பு, இந்த அஜித்துக்காக இவங்களுக்கு வாய்ப்பு அப்படிங்கிற அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுற ஒரு டேரக்டர் கண்டிப்பாக இந்த இடத்துல வேணும். ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுவார். அதே நேரத்தில் டைம் இங்கே வந்து ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியட் தான் இருக்குது. 1 மாதம் 2 மாதம் வந்து படங்களுக்கு, இந்த படத்துக்கு 1 மாதம் 2 மாதம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் கூட விஜயோட மற்ற பிளான்ஸ் இதில் அஃபெக்ட் ஆகும். ஹெச் வினோத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுத்து ஒர்க் பண்ணக்கூடியவர் தான். அவரோட படங்கள் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். கொஞ்சம் டைம் எடுத்து ஒர்க் பண்ணுவார், அவுட்புட் நல்லாயிருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த படத்தையும் வந்து குறிப்பிட்ட ஒரு டைம் பீரியடில் ஒரு 6 மாதத்துல 7 மாதத்துல முடிக்க முடியுமா? இல்லைனா இது 1 வருஷத்தை தாண்டி போகுமா? இல்லை அப்படி போகாது. ஆனால் நிச்சயமாக டைம் எடுக்கும் 6 மாதம். ஏன்னா ஹெச் வினோத்துக்கு அந்த பெர்ஃபெக்ஷன் வேணும். அந்த பெர்ஃபெக்ஷன் கொடுக்காம அந்த படத்தை கொடுங்க. ஏன்னா 2வது கடைசி படம்,
ஏதோ ஒன்று அவசரமாக எடுக்கணுமே அப்படின்றதுக்காகலாம் எடுத்துட்டு இது பண்ணிடக்கூடாது. எம்ஜிஆர்லாம் வந்து அரசியல் சினிமா ரெண்டையுமே பார்த்துட்டுமே அவர் கடைசியாக அவரே வந்து மதுரை மீட்டர் சுந்தரபாண்டியனோட அவரை முடிச்சுக்கிட்டாரு. ஜெயலலிதா அரசியலுக்குள்ளேயே வரல. அவங்க கடைசி படமாக வந்து நதியை தேடி வந்த கடல்னு படத்தை முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டாங்க. இப்போது ரீசெண்டாக உதயநிதி ஸ்டாலின் எடுத்துக்கோங்க. அவர் இதுதான் கடைசி படம்னு சொல்லியுமே வந்து மாமன்னன் ஒரு படம் ஹிட்டு கொடுத்துட்டு போயிட்டார். இவங்களாம் என்னென்னா ஒரு படம் ஹிட்டு தோல்விங்கிறத தாண்டி இவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியே கிடையாது. இப்போ விஜய் வந்து அரசியல் பிளானில் சினிமாவுக்குள்ளே வரல. அவர் வந்து இதுக்கப்புறம் சினிமாவை விட்டுட்டு அரசியலுக்கு போகிறாரு. ஸோ டோட்டலாக அவருக்கு பிடித்த ஒரு ஃபீல்டு, மனசுக்கு நெருக்கமான ஒரு ஃபீல்டை தூக்கி எறிஞ்சிட்டு இன்னொரு ஃபீல்டுக்கு போகிறாரு அப்படின்னா, அவருக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு வெற்றி கொடுக்க வேண்டிய கட்டாயம். தோனி வந்து வேர்ல்டு கப்பில் சொன்னார்ல, நாங்கள் சச்சினுக்காகவாவது வேர்ல்டு கப் வாங்குவோம். என்ன சச்சினுக்காக போய் வேர்ல்டு கப் வாங்குறேன், நாட்டுக்காக வாங்க மாட்டேன் நீயே அப்படின்னு கேட்டாங்க இல்லையா? சச்சினும் நாடு வேறு வேறு இல்லை அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் அவங்களும் ஹிட்டு கொடுத்துட்டாங்க. அந்த மெடல் யார் எழுதுது? சச்சின் தானே எழுதாரு. ஸோ அதே மாதிரி தான் விஜய்க்கு வந்து இந்த வெற்றி வந்து கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் வினோத் இருக்கார். ஆனால் அந்த ப்ரெஷர் எடுத்துக்க மாட்டார். ஆனால் டைம் எடுத்துப்பார். இப்போ இந்த டைம் எடுக்கிறாரு அப்படின்னா அந்த டைம் வந்து இதனுடைய ரிசல்ட் நல்லா வரணும் அப்படின்றதுக்காக தான். அண்ட் மோஸ்ட்லி இது வந்து ஒரு காப் ஸ்டோரியாக தான் இருக்கும். விஜய்க்கு வந்து காப் ஸ்டோரிஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. அதனால் இது வந்து மோஸ்ட்லி ஒரு காப் ஸ்டோரி அப்படிங்கிறது தான் கேள்விப்பட்டோம். அந்த காப் ஸ்டோரி எப்படின்னா தீரன் அதிகாரம் ஒன்றில் ஒரு லெவல் ஆஃப் ஸ்டைல் ஒன்று இருக்குது இல்லையா? ஸோ அந்த ஒரு லெவல் ஆஃப் ஸ்டைலு ப்ளஸ் சைபர் க்ரைமு, கண்ணுக்கு தெரியாமல் இன்றைக்கி நடக்கிற பிரச்சனைகள். ஏன்னா வினோத் வந்து ஆழ்ந்து வாசிக்கக்கூடியவர். சமூகத்தில் நடக்கிற அவலங்கள் எல்லாத்தையுமே வந்து ஜாக்கி சான் மாதிரி செவத்தில் ஒட்டி வச்சுட்டு இங்கே இந்த பிரச்சனை நடந்திருக்கு, இங்கே இந்த பிரச்சனை நடந்திருக்குன்றதை கனெக்ட் பண்ணி அழகாக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே கொடுக்கக்கூடியவர். ஸோ இப்போ விஜய்க்கு வந்து ஒரு கதை கொடுக்குறாரு அப்படின்னா அந்த கதையை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அப்படின்னா அது வந்து ஒரு ஃபேமிலி வேல்யூவும் இருக்கணும். ஃபேமிலிக்குள்ளேயே நமக்கே தெரியாமல் நிறைய க்ரைம் நடக்கத்தான் செய்யும், அது நமக்கு தெரியாது. ஸோ அந்த க்ரைமை அவர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த க்ரைம்லேருந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொல்லக்கூடியவர். ஸோ ஓவராலாக தான் இதுக்கு ஒரு டைம் எடுக்கும். இது மோஸ்ட்லி ஒரு காப் ஸ்டோரியாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இதில் வந்து ஆக்ஷன் பேக்கடாக இருக்கிறதையும் தாண்டி அதுக்குள்ளே வந்து ஒரு நல்ல சோசியல் மெசேஜ் இருக்கும். இதில் எந்த இடத்துலையுமே வந்து பொலிட்டிக்கலாக ஒரு விஷயத்த டச் பண்ண மாட்டார். ஆனால் பொலிட்டிக்கல் விஷயம் தேவைப்படுற இடத்துல நாசூக்காக சொல்லிட்டு போயிடுவார் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். ஸோ இந்த டைமிங் வந்து விஜயோடைய கேரியரில் ரொம்ப முக்கியம். நீங்கள் சொல்கிற மாதிரி அரசியலுக்குள்ளே அவர் போகிறதுக்கு டைம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? அரசியலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வெற்றி வந்து அவருடைய அரசியல் பயணத்தில் ஒரு 50% ஃபில்ஃபில் பண்ணிடும். ஒரு ஆடியன்ஸு ஒட்டுமொத்த ஆடியன்ஸையும் வந்து கவர் பண்ணுற மாதிரி ஒரு படம் பண்ணுறாரு. அதில் ஒரு நல்ல சமூக கருத்தையும் வச்சுருக்காரு. அதே மாதிரி எங்கேயும் அரசியலை பற்றியும் பேசலை. நான் அரசியலுக்கு வரேன்றதுக்காக அரசியலை பற்றி பேசி அவருடைய அரசியல் திணிப்பை மக்கள்கிட்ட திணிக்கலை, மேனிப்புலேட் பண்ணலை. அப்போது ஒரு கதை, அந்த கதைக்குள்ளே இருக்கிற ஒரு நல்ல கருத்து, அந்த நல்ல கருத்து ஆடியன்ஸ் ஈஸியாக அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்ம அதுவே ஒரு பிரச்சாரமாக இருக்குமா மறைமுகமாக? இருக்கலாம். துப்பாக்கி படத்தை நம்ம ஏன் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடணும்? மும்பை பிளாஸ்ட் இப்படி ஒரு கதை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யாருமே யோசிக்கல. இல்லை ஏர் முருதாஸ் இங்கே யோசிச்சார் ஒரு விஷயத்தை ஸ்லீப்பர் செல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை யாருமே யோசிக்கல. இல்லை அதை ஒன்று கொண்டு வரும்போது அதுக்கப்புறம் நம்ம ஸ்லீப்பர் செல்னால் ஒரு விஷயம் இப்படி இருக்கோ அப்படின்னு நம்ம யோசிக்க வச்சார் இல்லையா? ஸோ விஜய் ஏன் அந்த இடத்துல அதை யோசிக்க வச்சார்? ஏன் கத்தி படத்தில் வந்து இன்னுமே வந்து கம்யூனிசம்னா என்னப்பா அப்படிங்கிற அந்த டைலாக் எல்லா இடத்துலையும் பயங்கர ட்ரெண்டாக தானே போய்கிட்டு இருக்கு. ஒரு டைலாக்ல யாரும் என்ன எதுன்னு பேச வச்சிட்டார்ல, இன்னும் கூட காற்று அப்படின்னு சொல்லிட்டு இது தன்னை கோடி அப்படிங்கிறாரு. ஸோ அவரோட டைலாக் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவரோட டைலாக் எடுத்து சும்மா போட்டிங்கனாலுமே அது வந்து சோஷியல் மெசேஜாக இருக்கும். ஆக்சுவலாக அது பாலிடிக்ஸ்க்கு உண்டான முக்கியமான ஒரு முன்னேற்பாடு தான். சர்க்காரில் இல்லை அந்த டைலாகா? உங்களுக்கு இப்படி ஒரு ஆர்டிக்கல் இருக்குது, ஓட்டு மறுக்கப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஓட்டை வந்து உரிமையை வந்து வழக்கு தொடுக்கலாங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? அது ஏதோ ஒரு இயக்குனரோட கதையாக கூட இருந்துட்டு போட்டுமே. அது அவர் வந்து அவருடைய அரசியல் பயணத்துக்கு தேவையான ஒரு இடமா ஒரு யுத்தியை அவர் பயன்படுத்திக்கிட்டார்ல. இப்போ ரீசெண்டாக குஷ்பு கூட என்ன சொன்னாங்க, நான் பிஜேபிக்கெல்லாம் கூப்பிட மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்களே. அவர் வந்து விஜய் தம்பி வந்து நல்ல அறிவாளி, அவருக்கு என்ன பண்ணணுங்கிறது தெரியும். முடிஞ்சு போச்சா? ஒருத்தவங்க நல்ல அறிவாளி, அவருக்கு என்ன பண்ணணுங்கிறது அவருக்கே தெரியும்னு சொல்லிட்டாங்கனாலே முடிஞ்சு போச்சு. அந்த இடத்துல ஒரு சர்டிஃபிகேட் வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து அவர் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற அந்த ஒரு இதுவே தேவையில்லை. ஸோ இவர் வந்து என்னென்னா ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுறாருன்னு வச்சுக்கோமே. வினோத் கொடுக்குறாரு ஒரு கதை, அது வந்து ஒரு டைம் எடுக்குது. ஒரு 50% ஆஃப் ஒர்க்கு மக்கள்கிட்ட ஈஸியாக ரீச் பண்ணிடுவார். ரீச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சாதாரணமாக பிரச்சாரம் பண்ண போனீங்கன்னா ஒரு 10 டைலாக் வந்துட்டு போகுது. காத்துனா என்ன, கம்யூனிசம்னா என்ன, இந்த ஆர்டிக்கல்னா என்ன, இதெல்லாமே அந்த ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் வந்துட போகுது. ஸோ அவருக்கு அது ரொம்ப ஈஸி. ஸோ அது வந்து ஒரு வே தான். எலெக்ஷனுக்கு முன்னாடி அவருடைய பிரச்சாரத்துக்கு முன்னாடி அவருடைய பிரச்சாரம்
மறைமுகமாக ஒரு விஷயத்த கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உண்டான ஒரு பெரிய யுத்தியாக தான் அதை நான் பார்க்குறேன். இந்த கோட் பண்றாரு, அதுக்கடுத்து ஹெச் வினோத் படம் பண்றாரு. இந்த 2 படங்களுடைய வெற்றி தோல்வி அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட குடுக்கும் அவருடைய பொலிட்டிக்கல் லைஃப்ல? பெருசாக எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. இப்போது ஒரு வெற்றி அப்படிங்கிறத கோட் வந்து அது அது ஆக்சுவலாக வந்து நாளைக்கு ட்ரெய்லர் வரும்போது நம்ம அந்த ட்ரெய்லரில் அதை பற்றி பேசுவோம். அதுலேயே எனக்கு நிறையா ஹிடன் மேட்டர்ஸ் நிறையா வந்துச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது நான் அது ரிவீல் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அதை சொல்ல முடியும். பட் ஹெச் வினோத் படம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு வெற்றி கொடுக்க வேண்டிய நெசசிட்டி. பட் ஏன் அந்த வெற்றி நெசசிட்டியாக தேவைப்படுது அப்படின்னா, காலங்கள் ரொம்ப குறைவாக இருக்குது. ஆனால் டைம் ரொம்ப எடுத்தாலும் எடுக்கலாம். இப்போது இந்த படத்துடைய வெற்றி இருக்கு இல்லையா, இந்த வெற்றியினால் ஒரு 30% மக்கள் மத்தியில் ஒரு லைம்லைட்லேயே தான் இருப்பார். தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா ஒரு 30% அந்த மக்கள் மத்தியில் ஒரு சின்ன தொய்வு வரும். நம்ம ஆட்கள் எல்லாத்துக்குமே எதாவது வந்து ஒரு முடிச்சு போட்டு வச்சுருவாங்கல்ல. விஜய்க்கு நேரம் சரியில்லைப்பா, நல்ல படம் ஓடாம போயிடுச்சு பார்த்தீங்கள, ஐயோ இவருக்கு எதுக்கு இந்த வேலை, இங்கிட்டு காசு காலி பண்ணி விட்டார் பாரு, இப்போ எலெக்ஷன் வந்து சம்பாரிச்சதை பூரா விட போகிறாரு பாரு, அருணாச்சலம் படத்தில் ரஜினி விட்ட மாதிரி 10 நாளில் 30 கோடி விட்டுட்டாருப்பா. இப்படிலாம் ஒரு கட்டுக்கதை சொல்லுவாங்க. விஜய்க்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, இவங்க பாரு அந்த கட்சியில் வந்து ஒரு பாரம்பரிய கட்சி அங்கே நிற்கிது, இங்கே பாரு இங்கெல்லாம் வந்து சென்ட்ரல்லே ஒரு கண்ட்ரோல் வச்சுருக்காங்க, இப்படி ஆளாளுக்கு வச்சுட்டு இவர் எதுக்கு தேவையில்லாமல் உள்ளே வந்துருக்காரு, யாரை நம்பி இவர் ரசிகர்கள் நம்பியா பண்ணிட்டு உள்ளே வந்துட போகிறாரு, மக்களோட சப்போர்ட்டும் இருக்கணும்ல, 60 வயசு 70 வயசுக்கு உள்ள ஆட்கள்லாம் எப்படி ஓட்டு போடுவாங்க, யாருன்னு தெரியும் விஜய்க்கு, விஜயகாந்த்னா கூட யாராவது தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது, விஜய் யாருக்கு தெரியும், இப்படி பலதரப்பட்ட மக்களுடைய பேச்சுக்கள் இருக்கும். இப்போ எனக்கு இதில் இன்னொன்று, இப்போ நீங்கள் ஒரு அடிப்படையில் ஒரு சினிமாக்காரராக இருக்கும்போது, விஜயா இருக்கட்டும், எந்த ஒரு நடிகர் அரசியலுக்கு வரும்போது சொல்கிறாங்கல்ல, சினிமாக்காரனுக்கு என்ன அரசியல் தெரியும், சினிமாக்காரனுக்கு என்ன மக்களை பற்றி புரியும்னு கேட்குறாங்கல்ல. இப்போ விஜய் தான் இன்றைக்கி அதில் இருக்கார். அந்த புரிதல் இருக்குமா இருக்காதா? பொதுவாக அவர் ஒரு ஆர்டிஸ்ட்டாக 30-35 வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கார், பெரிய சக்ஸஸ் எல்லாம் பார்த்துருக்காரு. மக்கள் பற்றின புரிதலும் இந்த சொசைட்டி பற்றின புரிதலும் எந்த அளவுக்கு இருக்கும் அவருக்கு? இப்போது இந்த கேள்வி இருக்கு இல்லையா, சினிமாக்காரனுக்கு என்ன தெரியும், சினிமாக்காரனை யார் இத்தனை பேரை பார்க்க வச்சேன். நான் ஒரு சினிமா விமர்சகர், நான் ஒரு சினிமாக்காரனாக நான் சொல்கிறேன். ஒரு எழுத்தாளருடைய எழுத்து வாசிப்பு இருக்கும். ஒரு எழுத்தாளர் அவர் ஒரு புத்தகம் வாசிக்கிறார், அவருடைய புத்தகம் உலக அரங்குலாம் பேசப்படுது, உள்ளூர் மக்கள் வரையிலும் போய் சேருதா அந்த புத்தகம், எல்லாருடைய மக்களாலேயும் அது வாசிக்கப்படுதா? இல்லை போகுது, தெரிந்த மக்களுக்கும் படித்த வட்டத்திற்கும் போகுது, எல்லா மக்களுக்கும் போகுதா? ஒரு எழுத்தாளர்னால இங்கே என்ன மாற்றி விட முடியும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்குறது எவ்வளோ அபத்தமோ, அதே மாதிரியான ஒரு அபத்தம் தான் சினிமாக்காரனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்குற கேள்வியும். இப்போது இந்த இடத்துல வந்து நான் கம்பேர் பண்ண விரும்பலை. ஆனால் என்னென்னா, சினிமாக்காரன் ஒரு படத்தை ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த படம் வெதர் அது வந்து நல்ல படம் கெட்ட படம், ஆனால் அந்த படத்தை பற்றி பேசுகிற அளவுக்கு கடைசியில் பாமர மக்களும் வந்து அந்த படத்தை பார்த்து இந்த படம் நல்லா இருந்துச்சுப்பா, இது நல்லா இல்லைப்பா, இது இப்படி பண்ணியிருந்துருக்கலாம்ப்பா, அவங்களுக்குள்ளேயே ஒரு இயக்குனர் வந்து உண்டு பண்ணுற சக்தி இருக்கு இல்லையா, அதுதான் சினிமா ஒரு பவர்ஃபுல் டூலாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சினிமாக்காரனுக்கு என்ன தெரியும்னா, சினிமாக்காரனுக்கு கடைசியாக இருக்கிற ஒருத்தனையும் படம் பார்க்க வைக்க தெரியல. கடைசியாக இருக்கிறவங்ககிட்ட இன்னொரு ஆங்கிள், கடைசியாக இருக்கிற ஒருத்தன்ட்டையும் கை காசு போட்டு படம் பார்க்க வாடப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட வைக்க தெரியுதுல்ல. அப்படிப்பட்ட சினிமாக்காரனால் ஏன் வந்து ஒரு மக்களுக்கு என்ன வேணும் என்ன வேணான்னு யோசிக்க வச்சு பண்ண முடியாது? ஈஸியாக பண்ணலாமே. என்ன அடிப்படை இல்லைன்னா, ஒரு படம் எடுக்கிறது ஈஸி, ஆனால் ப்ராக்டிக்கலாக வந்து அவனுடைய தேவை என்ன அப்படிங்கிறது இங்கேருந்து கம்யூனிகேட் பண்ணுற அந்த மீடியம் ஆஃப் சேனல் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இவருடைய வெளிப்பாடு அங்கே கடைசி மக்களுக்கு போய் சேர்றதுக்குள்ளே பல விதமாக மாப்பிள்ளை சொம்பு கேட்ட கதையாக போயிடும். அவருடைய அந்த கடைசி மக்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறது இங்கே தலைவனுக்கு வர்றதுக்குள்ளே அது ஒரு வேறு விதமாக வந்து நிற்கும். ஸோ இந்த மீடியம் ஆஃப் சேனல் வந்து கரெக்டாக இருக்கும்போது சினிமாக்காரனால் ஈஸியாக அழகாக ஒரு பாமர மக்களுக்கும் மக்களுக்கு என்ன தேவைங்கிறத அழகாக செஞ்சிட முடியும். அவங்களுக்கு என்ன தேவைங்கிறதையும் தெரிஞ்சுக்கவும் முடியும்.